ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சின்ச் எபிக் ஸ்டுடியோ. இப்போ நம்ம சரியாக எங்கே இருக்கோம் அப்படின்னா மணிமுத்தாறு அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கோம். மணிமுத்தாறு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் பொதிகை மலை ப்ளஸ் அந்த என்ன சொல்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை கீழே தான் இருக்குது. நம்ம நேராக போனோம் பார்த்தீங்க அப்படின்னா மாஞ்சோலை ப்ளஸ் அந்த இதெல்லாம் வந்துடும். தாமிரபரணி உருவாத இடத்துல இதுவும் ஒரு இடம்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாவனாசம் சேர்விழா எல்லாத்தையும் சேர்த்து தாமிரபரணி உருவாத இடம் இதான் பார்க்குறீங்க. இப்போ நம்ம இடைத்தேர்தல் நடக்க போகிற அம்பாசமுத்திர தொகுதிக்கு கீழே தான் வரும் இந்த மணிமுத்தாரும். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிடுங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டேமுக்கு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செக் போஸ்ட் வழியாக போக வேண்டாம். ஆனால் நம்ம ஃபால்ஸுக்கு போகணும் அப்படிங்கும்போது மணிமுத்தார் ஃபால்ஸுக்கு போகணும் அப்படின்னா செக் போஸ்ட் வழியாக தான் போகணும். இதுதான் டேமு. இப்போ நம்ம செக் போஸ்ட்டில் தான் இருக்கிறோம். வாங்க செக் போஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க, அது எவ்வளோ ஃபீஸுன்னு பார்க்கலாம். வாங்க போகலாம். செக் போஸ்ட்டில் இருக்கிற பெரிய விஷயம் என்னென்னா, செக் போஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே கொண்டு போக முடியாது. அதை விட முக்கியம் என்னென்னா, ஒரு ஆளுக்கு காரில் 40 ரூபா, ஒரு ஆளுக்கு 30 ரூபா அப்படின்னு கலெக்ட் பண்ணுறாங்க. எங்கள்கிட்ட மொத்தம் 130 ரூபா வாங்கியிருந்தாங்க. எங்களுக்கு நீங்கள் எதில் வரீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து எந்த சாப்பாடு உணவுப் பொருளுமே வேறு எதுவுமே கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறனால நம்ம இங்கேயே சாப்பிட சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம இங்கே உட்காந்து சாப்பிட போகிறோம். என்ன சொல்ல, மேலே வந்து ஒரு சின்ன பாலித்தீன் கூட அலௌடு இல்லை. சாப்பாடு மேலே எதுவுமே கொண்டு போகக்கூடாது. அதை விட முக்கியம் என்னன்னா, இங்கே வந்து பாதுகாக்கப்பட்ட இதாக மாற்ற போகிறாங்க அப்படிங்கிறனால இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே பேன் பண்ணிட்டாங்க. இங்கேருந்து போகிறது அப்படின்னா இங்கேருந்து சாப்பிட்டு போங்க, அல்லது சாப்பாடு இங்கே கொடுத்துட்டு போங்க, வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து இங்கே இவங்ககிட்ட கொடுத்தா பயமாக இருக்குது, நம்ம சாப்பாடு எதுவும் கலந்துருவாங்களோ அப்படிங்கிற, இல்லாட்டி நம்ம சாப்பாடு தான் அட்டை போடுவாங்கன்னு பயத்தில் நம்ம இங்கேயே சாப்பிட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டு நம்ம ஆட்கள் ஏற்கனவே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பின்னாடி பார்த்துருப்பீங்க. பார்சல் கொண்டு போகக்கூடாது, குரங்குகளுக்கு உணவு கொடுக்கக்கூடாதுன்னு. அதனால இங்கே நம்ம கொஞ்சம் சாப்பிட்டு கிளம்பிடுமா? அப்போ என்ன சாப்பாடு? கையிடல பிரியாணி, மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணியா? மட்டன் மாதிரி தெரியலையா? அப்போ குட்டன் பிரியாணி, முயல் பிரியாணியா? சரி, ஓகே. நாங்கள் ஏற்கனவே அம்பாசமுத்திரத்துலேயே சாப்பாடு வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒரு மட்டன் பிரியாணி வாங்கிட்டு வந்திருந்தோம். உள்ளே போய் குளிச்சு நல்ல நீட்டாக சாப்பிடலாம்னு நினச்சோம். பார்த்தா பெரிய ஏமாற்றம் ஆகிட்டு. இது மட்டன் பிரியாணிக்குள்ளே முட்டை இருக்குன்னு தெரியாது. முட்டை இருக்குன்னு தெரிஞ்சால் தனியாக ஆம்லேட் வாங்கியிருக்கவே மாட்டோம். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு சாதாரண பஸ்ஸுன்னு நினைப்போம். அது சாதாரண பஸ்ஸு கிடையாது. 5 எஸ்டேட் மக்கள், நாலுமுக்கு, மாஞ்சோலை, ஊத்து, குதிரைவட்டி அப்படிங்கிற 5 எஸ்டேட் மக்களுடைய ஒரு பெரிய சொத்துன்னு சொல்லலாம். என்ன சொல்கிறது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய பஸ்ஸு கிடையாது, சிறிய பஸ்ஸுங்க, ஒரு கட்டை வண்டி மாதிரி இருக்கும். நம்ம ஏற்கனவே நாலுமுக்கு பஸ்ஸில் வீடியோவில் இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருந்தோம். வண்டி விட்டுரு, நேராக போயிரு. நம்ம சரியாக சாப்பிட்டுட்டோம். ஏற்கனவே நம்ம ஃபீஸையும் கட்டியாச்சு. இப்போ நம்ம அருவியை நோக்கி போக போகிறோம். மணிமுத்தாறில் எவ்வளவு தண்ணி வருது, எத்தனை பேர் இருக்காங்க, எப்படிப்பட்ட இடம் அப்படிலாம் காமிக்க போகிறோம். வாங்க போகலாம். சவுத் வெஸ்ட் மான்சூன் ஸ்டார்ட் ஆகிட்டு தென்மேற்கு பருவமழை வந்து ஆல்ரெடி ஆரம்பித்தாச்சு. நம்ம கேரளாவில், கர்நாடகாவில், கோவாலெலாம். ஆனால் இன்னும் இந்த இடத்துல மழை பெய்யலை. இந்த இடத்துல மழை பெஞ்சதுக்கப்புறம் இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல் வியூவாக இருக்கும். திருநெல்வேலியில் தான் இருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதான் நம்ம பார்க்குற மணிமுத்தாறு டேம் ஓவர் வியூ. இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது எப்போ கட்டப்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1958 கட்டி முடிக்கிறாங்க. இது நம்ம கல்வி கண் திறந்த ஐயா காமராசர் அவர் தான் திறந்து வைக்கிறார். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் இது திறக்கப்பட்டது, கட்டப்பட்டது. அதை விட முக்கியமான இது மட்டும் இல்லை, சதர்ன் தமிழ்நாடு, சவுத் தமிழ்நாட்டில் நிறைய டேம் அவரால் தான் கட்டப்பட்டது. அதனால தான் இன்னும் அவருக்கு அந்த புகழ் இருக்குது. சரியாக இப்போ நம்ம மணிமுத்தார் ஃபால்ஸுக்குள்ளே வர போகிறோம். வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இங்கே எவ்வளோ தண்ணி வருது, அது போக எவ்வளோ கூட்டம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதை விட முக்கியமாக இந்த ரோட்லேருந்து நேரம் நம்ம மேலே போனோம் அப்படின்னா மாஞ்சோலை அந்த இதுக்கு போயிடலாம். ஆனால் அதுக்கு போகிறதுக்கு அலௌடு கிடையாது. பஸ்ஸில் போகலான்னு பார்த்தா பஸ்லேயுமே அலௌடு கிடையாது. யாருக்கு அலௌடு பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் அலௌடு. அது இல்லாமல் நிறைய ஹைகோர்ட் ஆர்டர்ஸ் நிறைய இருக்குது. அப்படிங்கிறனால அந்த ஊருக்கு இப்போ யாரையுமே விடுறதில்லை டூரிஸ்டராக. இங்கே நிறைய வனவிலங்குகள் இருக்குது. அதில் முக்கியமாக கரடி இருக்குது. கரடி பார்த்தீங்க அப்படின்னா மணிமுத்தார்லேயே நிறைய அங்கேயுமா அலைஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கரடிக்கு அந்த அடையாளமாக வச்சுருக்காங்க. மணிமுத்தாறு டேமுக்குள்ளே போகலாம் வாங்க. எவ்வளவு தண்ணி இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். மணிமுத்தாறில் தண்ணின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதில் தான் வரும். அதுலேயுமே 2ஆக பிரித்து வச்சுருக்காங்க, பெண்கள் தனியாக, ஆண்கள் தனியாக குளிக்கிற மாதிரி. ஆனால் இதில் என்ன ஒரு விசேஷம்னா, எப்போது வருஷங்காலம் ஃபுல்லாகவே 24/7 தண்ணி வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் வருது, நிறைய வருது, அது இல்லை. ஆனால் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏமாற்றம் இல்லாமல் தான் போவீங்க. இந்த அருவியில் குளிக்கிறது பிரச்சனை இல்லை. இந்த அருவிக்கு கீழே தண்ணி வர இடத்துல குளித்து நிறைய பேர் இது வரைக்கும் இறந்துருக்காங்க. அதனால் ரொம்பவே பாதுகாப்பாக தான் வச்சுருப்பாங்க. நீங்களும் போனால் ரொம்ப பாதுகாப்பாகவே இருங்க. இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஃபார் டைகர் அப்படின்னு சொன்னால் அது வந்து நம்ம களக்காடு முண்டந்துறை புலிகள் சரணாலயம் தான். இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு அறிவிக்கப்பட்ட ஒரு பாதுகாக்கப்பட்ட புலிகளுக்கான ஏரியான்னு சொல்லலாம். வந்ததுக்கு நம்மளும் தலையை நினச்சி குளிச்சிடலான்னு சொல்லிட்டு நம்மளும் வந்ததுன்னு குளிக்க ஆரம்பித்தாச்சு. குளித்து முடிச்சுட்டு நம்ம இதுக்கப்புறம் நம்ம டேமுக்கு போக போகிறோம். டேமில் உள்ள அந்த பூங்காங்க எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறோம். அங்கே எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஒரு சின்ன குளியலை போட்டு வந்துடலாம்.
நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடத்துல தான் விழுந்து நிறைய மரணங்கள் ஏற்பட்டிருக்கு. நிறைய பேருடைய உபகரணங்கள், நிறைய பேருடைய பொருள் நிறைய காணாமல் போயிருக்கு. அதனால் இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த கம்பியை தாண்டி எங்கேயும் போயிடாதீங்க. ரொம்பவே பாதுகாப்பாக குளிச்சுட்டு பாதுகாப்பாக உங்கள் ஊருக்கு திரும்பணும். இப்போ நம்ம சரியாக இங்கே குளிச்சு முடிச்சுட்டு நம்ம இதுக்கப்புறம் நம்ம டேமுக்கு போக போகிறோம். அந்த டேமோட கண்டிஷன் எப்படி இருக்குது என்ன எப்படின்னு பார்க்க போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரங்குக்கோ வேறு இதுக்கோ யாருக்குமே எது கொடுக்க அலோடு இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா அந்த சின்ன இதில் மட்டும் தண்ணி வரும், அதில் மட்டும் குளிச்சுக்கலாம். நல்லா தான் இருக்குது, நல்ல வைப்பாக இருக்குது. ஏன்னா தண்ணி நல்லா சுத்தமான தண்ணி அப்படிங்கனால இதுக்கப்புறம் நம்ம டேமை நோக்கி போக போகிறோம். வாங்க போகலாம். இது போகிறதுக்கு ஒரே வழி தான் உண்டு, போயிட்டு அதே வழியாக தான் திரும்ப வரணும். வரும்போது ஒவ்வொரு வண்டி நம்பராக கட் பண்ணுவாங்க. அதே மாதிரி 3:30க்கு மேலே நம்ம மேலே போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா 6 மணிக்குள்ளே எல்லா வண்டியுமே திரும்பிட்டா அப்படின்னு அதை என்ஷூர் பண்ணுவாங்க. இங்கேருந்து ரேஞ்ச் ஃபாரஸ்ட்டுக்கு அவங்களுக்கு டெய்லி ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து 6 மணிக்கு கரெக்டாக ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க, யாருமே இல்லை அப்படின்னு. இப்போ நம்ம பார்க்குறது தான் மணிமுத்தாறு அணை. மணிமுத்தாறு அணையில் பார்த்திங்கன்னா 7 மெயின் மதகு உண்டு. அது போக சைடில் 2 மதகு உண்டு, வேறு வேறு வாய்க்காலுக்கு பிரித்து விட்ற மாதிரி. ஒரு காலத்தில் இது எப்படி இருந்ததுன்னா, ஒரு காலத்தில் இங்கே வந்து 5 ரூபா டிக்கெட்டை கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து சாப்பிட்டுட்டு போன காலங்கள்லாம் உண்டு. இப்போ இதோட நிலைமையை பாருங்கள். ஃபுல்லாகவே ஐஸ் வண்டி, தேன் மிட்டாய் வண்டி அப்படின்னு சொல்லி வண்டியாக இருக்கும். மாங்காய் தேங்காய் எல்லாமே விற்றுட்டு இருந்தாங்க. அது போக உள்ளே வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து விளையாடுறதுக்கு எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டி இருக்குது. ஏன்னா இது 3 கிலோமீட்டர் அளவில் பரப்பி இருக்குது. அப்படிங்கிறனால இந்த அணை வந்து இங்கேருந்து ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா எப்படியும் ஒரு 500 மீட்டர் காட்டும் இந்த பார்க்கு பரவி இருந்தது ஒரு காலத்தில். இதில் பார்த்தீங்க அப்படின்னா விதவிதமான சிலைகள் இருக்கும், விதவிதமான ஆக்டிவிட்டி இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சின்ன ஒரு கட்டடம் மாதிரி பார்க் மாதிரி சின்னதாக இருக்கும். இங்கேருந்து ஒரு 500 மீட்டருக்கு அதே தான் இருக்கும். முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேருந்தே பிக்னிக் மணிமுத்தார்னு வருவாங்க. மணிமுத்தார் ஃபால்ஸுக்கு கூட்டு போக மாட்டாங்க, நேராக டேமுக்கு தான் கூட்டு வருவாங்க. ஏன்னா ஃபால்ஸில் சின்ன பிள்ளைங்க குளிக்கிறதுக்கு பயப்படுவாங்கன்னு சொல்லி இங்கே கூட்டு வந்து இந்த பார்க்கில் வச்சுட்டு ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் மேலே டேமுக்கு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கரெக்டாக இங்கே வந்து மறுபடியும் சாப்பிட்டுட்டு வேன் எடுத்துகிட்டு திருநெல்வேலியோ வேறு எந்த ஊரோ அங்கங்கே போயிடுவாங்க. பிக்னிக் வந்த இடம் இப்போ இந்த நிலமையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நான் அந்த காலம்னு ரொம்பலாம் நினச்சிடாதீங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் இதெல்லாம் சொல்கிறேன். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மீன் பண்ணை, பாம்பு பண்ணை அப்படின்னு நிறைய இருந்துச்சு. இங்கே வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் பேக்கேஜ் பிக்னிக்காகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஒரு காலத்தில், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்கள் நம்ப மாட்டீங்க, கேரளாவில் இதை விட டம்மியான சின்ன அணைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் மெயின்டைன் பண்ணி அது என்ன சொல்லுவாங்க, பார்க்கெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணி ஒரு ஃபுல் டே பேக்கேஜ் மாதிரி அந்த பிக்னிக் மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி டேமை மாற்றி வச்சுருக்காங்க. இதை விட டம்மியான நிறைய அணைகள் இருக்குது. அது எல்லாமே அப்படி மாற்றி வச்சுருக்காங்க நம்ம பக்கத்து மாநிலத்தில். ஆனால் நம்ம மாநிலத்தில் இப்படி ஒரு நல்ல இடம் இருந்தும் இதெல்லாம் இப்படி மிஸ் பண்ணுறாங்களே அப்படிங்கும்போது வயிறு எரியுது உண்மையாகவே சொல்லணும்னா. இது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சு தான் நடக்கா, தெரியாமல் நடக்கா, இல்லை இதுக்கு ஃபண்டு ஒதுக்குவாங்களா, ஒதுக்கலையா, ஒதுக்குனா அது எங்கே போகுது, எத்தனை கேள்வி வருது. வருஷம் வந்தாலும் இதே பார்த்துட்டு என்னடா ஒரு காலத்தில் எப்படி இருந்தது தான் தோணுது. சரி, இப்போ தான் நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ எடுத்து போடுவோம். அதை விட முக்கியம் என்னென்னா, இப்போ நம்ம அம்பாசமுத்திர தொகுதி வந்து இப்போ உலக லெவலில் போக போகுது. ஏன் அப்படின்னா இடைத்தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கும்போது நிறைய கேண்டிடேட் வர போகிறாங்க. அதை விட முக்கியமாக என்னென்னா சீமானன் அங்கே போட்டியிட போகிறாங்க அப்படின்னு வேறு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இன்னும் நல்ல பிரபலமாயிரும். யார் வந்தாலும் இந்த இதை கண்டிப்பாக இதுங்களுக்கு வந்து மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு தான் எங்களுடைய கோரிக்கை நான் சொல்லுவேன். கீழே சாதாரண பார்க்குக்கே இந்த மாதிரி பேசலாம், அப்படி என்னடா இருக்குன்னு பார்த்தா மேலே வந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். மேலே இருந்து வியூவை பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை மலைகளுக்கு நடுவில் ஒரு டேமுன்னு சொல்லலாம். அந்த டேமோட கொள்ளளவு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 118 அடி, கிட்டத்தட்ட 36 மீட்டர் வரைக்கும் அடி வரும். அதை விட முக்கியம் என்னென்னா இதில் வந்து 5.5 டிஎம்சி தண்ணி சேர்க்கலாம். அதை விட முக்கியம் என்னென்னா திருநெல்வேலியில் உள்ள மெயினான நீர்ப்பாசனத்துக்கு இதுதான். இது மூலமாக தான் விவசாயம் செழிக்குது, திருநெல்வேலியே செழித்திருக்கு. இதில் உள்ள நீர்கள் தான் போய் தாமிரபரணியில் கலந்து தாமிரபரணி ஆறாகவும் உருவெடுக்கு. இந்த டேமுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்க அப்படின்னா அம்பாசமுத்திர சிட்டி வரைக்குமே தெரியும். அது வரைக்குமே கண்ணு கட்டின தூரம் வரைக்குமே பச்சை பசேல்னு தான் தெரியும் இந்த டேம். இதுக்கு மெயினான காரணமே இந்த டேம் தான். அதை விட இதுக்கு மெயினான முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயா காமராசர் அவர்கள் தான். ஒரு நல்ல அரசியல்வாதி நினச்சா எந்தெந்த காரியங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்த அரசியல்வாதிகள் எப்படி அலட்சிய போக்கு இருந்தனால இந்த டேமு ப்ளஸ் இந்த பூங்காவுடைய நிலைமை இப்படி ஆனது அப்படிங்கிறதுக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு. சரி, நம்ம அரசியல்லாம் பேசவும் மாட்டோம், பேசவும் வேண்டாம், அந்த கருமத்தை விட்டுருவோம். ஆனால் இப்போ நம்ம இடைத்தேர்தல் நடக்க போகுது அப்படிங்கும்போது இடைத்தேர்தலில் முக்கியமாக பேசப்படுற விஷயம் இதாக தான் இருக்கணும்னு என்னுடைய ஆசை, இந்த ஊர் மக்களுடைய ஆசை. ஏன் அப்படின்னா அம்பாசமுத்திர இடைத்தேர்தலில் ரொம்ப மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இடைத்தேர்தலாக இருக்க போகுது. அதனால் இந்த அம்பாசமுத்திர இடைத்தேர்தல் யார் நின்னாலும் சரி, பழைய ஆள் நின்னாலும் சரி, புது ஆள் வந்தாலும் சரி, வெளியூர்காரங்க வந்தாலும் சரி, தயவு செய்து இந்த அம்பாசமுத்திரத்தில் உள்ள எங்களுடைய டேமை ப்ளஸ் டேமை சுற்றி உள்ள இடத்த இன்னும் நல்ல பெரிய சுற்றுலாத்தலமாக மாற்றி கொடுங்க, மீட்டெடுத்து கொடுங்க அப்படின்னு எங்களுடைய கோரிக்கை. இந்த வீடியோ யாருடைய மனதையும் புண்படுத்தவோ அல்லது அரசியல் ரீதியாக யாரையும் புண்படுத்தவோ அப்படி கிடையாது. இது ஒரு சாமானிய மக்களின் குரல்னு சொல்லலாம். இது வரைக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இந்த வீடியோ ரொம்பவே வேல்யூ அப்படின்னா ஷேர் பண்ணி விடுனா ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அது ஒன்று நம்மளை தான் பார்க்க, இன்னொன்று அவனுக்கு கிடக்கான பிச்சைக்கார போயிடலாம் அப்படின்னு மேய்ஞ்சிட்டு இருக்குது தான் உனக்கு.